வணக்கம். கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரி திருச்செந்தூர். மேல்நிலை கல்வியை வெற்றிகரமாக முடித்துவிட்டு உயர்கல்வியை நாடி எங்கள் இணையதளத்திற்குள் நுழைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியின் சார்பாக அன்புடன் வரவேற்கிறோம். நமது கல்லூரியில் 2024 2025 கல்வியாண்டிற்கான பட்டப்படிப்பு விண்ணப்பங்கள் இணையம் மூலமாக வரவேற்கப்படுகின்றன. நமது கல்லூரியில் இளநிலை பாடப்பிரிவுகள் தமிழ், ஆங்கிலம், பொருளாதாரம், கணிதம், இயற்பியல், வேதியியல், விலங்கியல், கணினி அறிவியல், கணினி பயன்பாட்டியல், வணிக நிர்வாகவியல் மற்றும் வணிகவியல். முதுநிலை பாடப்பிரிவுகள் தமிழ், ஆங்கிலம், கணிதம், இயற்பியல், கணினி அறிவியல் மற்றும் வணிகவியல். ஆராய்ச்சி பாடப்பிரிவு கணிதம் ஆகிய பாடப்பிரிவுகளில் மாணவியர்களுக்கு வெகு சிரத்தையுடன் கல்வி கற்பிக்கப்பட்டு வருகின்றன. இதற்கான விண்ணப்பங்கள் ஆன்லைன் மூலமாக பெறப்படுகின்றன. இளநிலை பட்டப்படிப்பில் சேர்வதற்கு ஆன்லைனில் விண்ணப்பிப்பதற்கான எளிய வழிமுறைகளை இங்கு காணலாம். விண்ணப்பதாரர்கள் குறிப்பிட்ட ஆவணங்களை தயார் நிலையில் வைத்துக்கொண்டு விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்ய வேண்டும். முதலாவதாக விண்ணப்பதாரரின் மொபைல் நம்பர் வாட்ஸ்அப் நம்பராக இருக்க வேண்டும். மாணவியர்கள் தங்களுக்கென புதியதாக உருவாக்கப்பட்ட இமெயில் ஐடி வைத்திருக்க வேண்டும். சமீபத்தில் எடுக்கப்பட்ட பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம் ஜேபெக் அல்லது ஜேபிஜி வடிவில் இருக்க வேண்டும். ஆவணங்கள் அனைத்தும் 500 கிலோபைட்டுக்கும் குறைவான பிடிஎஃப் அல்லது ஜேபெக் வடிவில் இருக்க வேண்டும். ஆதார் அட்டை, +2 மார்க் ஷீட், ஒரிஜினல் அல்லது டவுன்லோடட் ரிசல்ட் காப்பி, ஜாதி சான்றிதழ். இடஒதுக்கீடு கோரும் மாணவியர்கள் அதற்கான ஆவணங்களை தயார் நிலையில் வைத்துக்கொண்டு விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்ய வேண்டும். கல்லூரியில் சேர விரும்பும் மாணவியர்கள் முதலில் www.gacw.in என்ற இணையதளத்திலும் மற்றும் கல்லூரிக்கு நேரில் வந்து ஆன்லைனிலும் விண்ணப்பிக்கலாம். கூகுள் குரோம் அல்லது ஃபயர்ஃபாக்ஸ் அல்லது மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் தேடுதளத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். முதலாவதாக கூகுள் குரோம் தேடுதளத்தில் www.gacw.in என்று டைப் செஞ்சுக்கோங்க. கல்லூரியின் இணையதள பக்கம் திரையில் தோன்றும். வெல்கம் டு கோவிந்தம்மாள் ஆதித்தனார் காலேஜ் ஃபார் விமன் திருச்செந்தூர். இதில் ரைட் சைடு கார்னரில் பார்த்தீங்கன்னா அப்ளை நவ், சைன் அப் நியூ அப்ளிகண்ட். வெல்கம் டு ஆதித்தனார் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன். இதில் கொடுத்துருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கவனமாக படிச்சுக்கோங்க. முதலில் தங்களது பெயரை பதிவு செய்ய வேண்டும். ஃபர்ஸ்ட் நேம் என்பதில் தங்களது 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழில் உள்ளவாறு டைப் செய்து கொள்ளவும். லாஸ்ட் நேம் என்பதில் தங்களது இனிஷியல், டேட் ஆஃப் பர்த், இயர் ஆஃப் பர்த், மந்த், டேட், இமெயில் அட்ரஸ், நம்ம புதுசாக கிரியேட் பண்ணியிருந்தோம்ல அந்த இமெயில் அட்ரஸ், மொபைல் நம்பர் கண்டிப்பாக வாட்ஸ்அப் நம்பராக இருக்க வேண்டும். பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு. இது இமெயில் ஐடியோட பாஸ்வேர்டு கிடையாது. மாணவியர்கள் தங்களுக்கென ஒரு பாஸ்வேர்டை புதியதாக உருவாக்கி கொள்ள வேண்டும். 6 முதல் 10 இலக்கங்கள் இருக்கலாம். சேவ் பட்டனை அழுத்தவும். ஹியர் டு கம்ப்ளீட் யுவர் அப்ளிகேஷன் இதை கிளிக் செய்யலாம். அல்லது
அப்ளிகேண்ட் போர்ட்டலை கிளிக் செய்யலாம். இந்த திரையில் நம்ம என்ன மெயில் ஐடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தோமோ அந்த மெயில் ஐடியை டைப் செய்யுங்க. நாம் ஏற்கனவே கொடுத்த பாஸ்வேர்டையும் டைப் செய்யுங்க. லாகின் செய்தவுடன் ப்ரோக்ராம் டீடைல்ஸ் என்ற பட்டனை கிளிக் செய்ய வேண்டும். உங்களுக்கு தேவையான கல்லூரி மற்றும் பாடப்பிரிவிற்கான விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்ய வேண்டும். ஆட் பட்டனை கிளிக் செய்யவும். செலக்ட் இன்ஸ்டிடியூட் என்பதில் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் காலேஜ் ஃபார் விமென் திருச்செந்தூர் இதனை தேர்ந்தெடுக்கவும். ப்ரோக்ராம் குரூப் என்பதில் GACW UGஐ தேர்ந்தெடுக்கவும். ப்ரோக்ராம் இதை நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எமது கல்லூரியின் இணையதள பக்கத்தில் அட்மிஷன், எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா, +2ல் என்ன குரூப் எடுத்திருந்தோம், அப்போ இந்த குரூப்பை நம்ம எடுக்கலாமா காலேஜில் அப்படின்னு அந்த ப்ரோக்ராமை முதல்ல கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அதற்கப்புறம் ப்ரோக்ராம் என்பதில் தாங்கள் எடுக்க விரும்பும் பாடப்பிரிவினை தேர்ந்தெடுக்கவும். கிளிக் சேவ் பட்டன், கிளிக் ஓகே. ஒன்றுக்கும் மேற்பட்ட பாடப்பிரிவினை தேர்ந்தெடுக்க விரும்பினால் மீண்டும் ஆட் பட்டனை கிளிக் செய்யவும். மீண்டும் ஆட் பட்டனை கிளிக் செய்யவும். செலக்ட் இன்ஸ்டிடியூட், ப்ரோக்ராம் குரூப், செலக்ட் அனதர் ப்ரோக்ராம், பேட்ச். அடுத்ததாக விண்ணப்பதாரர் பற்றிய விவரம், பர்சனல் டீடைல்ஸ். சமீபத்தில் எடுக்கப்பட்ட JPEG வடிவில் உள்ள பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படத்தை அப்லோட் செய்யவும். caste, religion, nationality, Aadhaar number, gender, blood group. How will you travel to the college? Sports, facility record, physically challenged. இவை அனைத்தையும் பதிவு செய்த பின் சேவ் பட்டனை கிளிக் செய்யவும். அடுத்ததாக கான்டாக்ட் டீடைல்ஸ், ஆட் அட்ரஸை கிளிக் செய்யவும். அட்ரஸ், country name, district state code, taluk, postal code, இவை அனைத்தையும் டைப் செய்த பின் ஆட் அட்ரஸ் பட்டனை கிளிக் செய்ய வேண்டும். பேரண்ட் அண்ட் கார்டியன் டீடைல்ஸ், ஆட் பட்டனை கிளிக் செய்ய வேண்டும். ரிலேஷன்ஷிப், ஃபாதர், ஃபர்ஸ்ட் நேம்,
முழு பெயரையும் டைப் செய்யவும். இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், ஆக்குபேஷன், ஆனுவல் இன்கம், நம்பரை மட்டும் டைப் செய்யவும். முன்னாள் படைவீரர், எஸ் அல்லது நோவை கிளிக் செய்யவும். எம்ப்ளாயி ஆஃப் ஏஇஐ ஆர் கல்லூரி, கிளிக் எஸ் ஆர் நோ. கிளிக் சேவ் பட்டன். கிளிக் ஓகே. மீண்டும் ஒரு முறை ஆட் பட்டனை கிளிக் செய்யலாம். ரிலேஷன்ஷிப், மதர், ஃபர்ஸ்ட் நேம், email ID, mobile number, occupation, annual income, நம்பரை மட்டும் டைப் செய்யவும். முன்னாள் படைவீரர், employee of AI or college, click save button. Click OK. Educational background, add button ஐ click செய்ய வேண்டும். register number, 12th register number, இதனை டைப் செய்யவும். school name, தாங்கள் படித்த பள்ளியின் பெயர், இதை சுலபமாக தேர்ந்தெடுக்க முதல் எழுத்தை டைப் செய்யலாம். தாங்கள் படித்த பள்ளியின் பெயர் இந்த லிஸ்டில் இல்லைன்னா அதர் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும். தாங்கள் படித்த பள்ளியின் பெயரை டைப் செய்யவும். இயர் ஆஃப் எக்ஸாம், மந்த் ஆஃப் எக்ஸாம், எக்ஸாம் போர்டு, சிபிஎஸ்இ, ஐசிஎஸ்இ அல்லது ஸ்டேட் போர்டு, எக்ஸாம் போர்டில் மாணவியர்கள் தங்களுக்கான குரூப் கோடை தேர்ந்தெடுத்த பின் தாங்கள் படித்த அனைத்து பாடங்களும் திரையில் தோன்றும். முதலாவதாக லாங்குவேஜ், தாங்கள் எடுத்த மதிப்பெண்ணை டைப் செய்யவும். என்டர் பட்டனை கிளிக் செய்யவும். இங்கிலீஷ், என்டர். ஃபிசிக்ஸ், என்டர். கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், mathematics, highest educational qualification 12th, subject studied in 12th standard, Tamil, comma, English, comma, maths, comma, physics, comma, chemistry, comma,
Computer Science. Did you pass 11th standard? Click yes. Click save button. Click OK. சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்தல். PDF அல்லது JPEG வடிவில் தயார் செய்து வைத்துள்ள அனைத்து ஆவணங்களையும் ஒவ்வொன்றாக அப்லோட் செய்யவும். ஆதார் கார்டு, click save button. Community certificate, click OK button. Higher secondary mark sheet, ஆதார் கார்டு, 12th மார்க் ஷீட், ஒரிஜினல் அல்லது டவுன்லோடட் காப்பி இவற்றை கண்டிப்பாக அப்லோட் செய்ய வேண்டும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருந்தால் அதனையும் கண்டிப்பாக அப்லோட் செய்ய வேண்டும். இவற்றை பதிவேற்றம் செய்த பிறகு சப்மிஷன் பட்டனை கிளிக் செய்ய வேண்டும். ஐ அக்ரி என்ற பட்டனை கிளிக் செய்து பே அண்ட் சப்மிட் பட்டனை அழுத்தவும். பேமெண்ட் ஆப்ஷன் வழியாக விண்ணப்ப படிவத்திற்கான தொகையை செலுத்தவும். ஒரு ப்ரோக்ராம் அப்ளை பண்ணுவதற்கு ரூபாய் 100 செலுத்த வேண்டும். ஒன்றுக்கும் மேற்பட்ட பாடப்பிரிவிற்கு விண்ணப்பிக்க விரும்பினால் விண்ணப்ப தொகையை செலுத்துவதற்கு முன்பாக பாடப்பிரிவினை ஆட் செய்யவும். விண்ணப்ப தொகையை செலுத்திய பிறகு வேறு பாடப்பிரிவிற்கு விண்ணப்பிக்க விரும்பினால் வேறு ஒரு இமெயில் ஐடியில் புதியதாக ரெஜிஸ்டர் செய்ய வேண்டும். பிரிண்ட் ப்ரொஃபைலை கிளிக் செய்து உங்கள் விண்ணப்பத்தினை டவுன்லோட் செய்யவும். உங்கள் சேர்க்கை தொடர்பான விவரங்களுக்காக நீங்கள் கல்லூரிக்கு வரும்போது பதிவிறக்கம் செய்யப்பட்ட விண்ணப்பத்தின் அச்சிட்ட நகலை பிரிண்ட் ப்ரொஃபைல் கொண்டு வர வேண்டும். விண்ணப்பத்தை சப்மிட் செய்த பிறகு மீண்டும் அதில் உள்ள விவரங்களை திருத்துவதற்கு அல்லது ஏற்கனவே பதிவு செய்த விவரங்களை அப்டேட் செய்வதற்கு, பேமெண்ட் போர்ட்டல் சென்று விண்ணப்ப படிவத்திற்கான கட்டணம் செலுத்துவதற்கு, ஒன்றுக்கும் மேற்பட்ட பாடப்பிரிவிற்கு விண்ணப்பிப்பதற்கு மீண்டும் கூகுள் குரோம் தேடுதளத்தில் www.gacw.in என்று கிளிக் செய்து கல்லூரியின் இணையதள பக்கத்தில் அப்ளை நவ் என்ற பட்டனை கிளிக் செய்து லாகின் ரெஜிஸ்டர்ட் அப்ளிகண்டை கிளிக் செய்ய வேண்டும். லாகின் ரெஜிஸ்டர்ட் அப்ளிகண்டை கிளிக் செய்ய வேண்டும். விண்ணப்ப படிவத்திற்கான கட்டணம் செலுத்திய பிறகு வேறு பாடப்பிரிவிற்கு விண்ணப்பிக்க விரும்பினால் வேறு ஒரு இமெயில் ஐடியில் புதியதாக ரெஜிஸ்டர் செய்ய வேண்டும். நன்றி.